இந்த வீடியோல நான் இன்னைக்கு ஸ்விஃப்ட்ல ஆரம்பிச்சு எப்படி ரேஞ்ச் ரோவர் வரைக்கும் வாங்க போனங்கறத டீடைலா சொல்ல போறேன். ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ நம்ம இந்த ஸ்விஃப்ட் காரை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 ல இருந்து 7 மாசம் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்றதுக்காக ரேஞ்ச் ரோவர் ஷோரூம் கோயம்புத்தூருக்கு தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணிருக்கோம். ரேஞ்ச் ரோவர்ல ஏகப்பட்ட மாடல் இருந்தாலுமே நம்ம பட்ஜெட் ஒரு 70 to 80 lakhs குள்ள வர்ற கார் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் எவாக்கு மட்டும் தான். சோ இந்த காரை தான் இன்னைக்கு டெஸ்ட் டிரைவ் பண்ண வந்திருக்கோம். சோ இத பாருங்க, இதுதான் இந்த கிரேட் டிஃபெண்டர், எல்லாத்தோட ட்ரீம் காரா இருக்குல்ல, பயங்கரமா நிக்குது. அது மட்டும் இல்லாம ரேஞ்ச் ரோவர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4.5 கோடி 5 கோடி வரைக்குமே கார் இருக்கு. பட் நம்மகிட்ட அவ்வளவு காசு இல்ல. ஒரு வழியா டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு காருக்குள்ள என்டர் ஆயிட்டோம். கார் பாத்தீங்கன்னா செம பிரீமியமா இருக்கு. உள்ள ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்மே கொடுத்திருக்காங்க. பட் இந்த காஸ்ட்டுக்கு இந்த கார் ஒர்த்தான்னு கேட்டா எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான் வருது. என் கார் பிரீமியம் அண்ட் லக்ஸரியா இருந்தாலும் உள்ள இருக்கிற கம்ஃபர்ட், அந்த வீல் ஸ்பின்னிங் எல்லாமே உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகுது. சோ அந்த அளவுக்கு ஒரு பிரீமியமா உள்ள பேசஞ்சருக்கு ஃபீல் ஆகல அப்படிதான் நான் சொல்லுவேன். சோ இதே பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. BMW, MGல இந்த சைபர் ஸ்டார்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஃபெராரி மாதிரி இருக்கும். சோ இதே பட்ஜெட்ல இன்னும் ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் டிரைவ் போவோம். ஃபைனலா எது ஓகே அப்படிங்கறத நம்ம எடுக்க போறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.